வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஒரு 20 days ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? 1 month ஆல்மோஸ்ட் 1 month ஆச்சுங்க சார். நடக்கவே முடியாமல் வந்திருந்தோம் இல்லைங்களா? ஆமாம்மா. ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து. கண்டிப்பாக. எப்படி இருக்கும் இப்போது? ஆக்சுவலாக என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா சார், நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு 25 years ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக நான் ரிலீவ் ஆகும்போது ஜென்ரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் 25 yearsல 5 years தான் ஃபீல்டில் இருந்தோம். ஒரு 20 years சிட்டிங் ஜாப் தான். ஓகே. ஸோ அதில் மேபி கொஞ்சம் இம்பேக்ட் இருந்திருக்கு. ரீசெண்டாக நான் அந்த ஒரு பக்கத்தில் ஒரு 2-wheeler லிஃப்ட் பண்ணி வச்சதில் எனக்கு பிடிப்பு மாதிரி பேக் சைடு. ஓகே. ஸோ அதில் டோட்டலி அந்த ஒரு 1 weekல வந்து பிடிச்சதுலேருந்து அந்த தூக்கி வச்சதுலேருந்து ஒரு அடுத்த நெக்ஸ்ட் டேவே இம்பேக்ட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா சுத்தமாக குனிய முடியறதில்ல, நிமிர முடியறதில்ல, ஈவன் வாக் பண்ணுறதே அவ்வளோ ரிஸ்க்காக இருந்தது. பெரிய ஒரு நானே டோட்டலாக முடங்கிட்டதாக ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணி நான் இங்கே வந்திருந்தேன். அவங்ககிட்ட ஃபோன்லேயே பேசியிருந்தேன் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு அப்புறம் ஃபிசியோதெரப்பி வெளியே ஏதாவது பிடிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே ட்ரீட்மெண்ட்லாம் போயிருந்தேன். அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வரல. அப்புறம் அலோபதி போனதில் அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மேபி டிஸ்க் பல்ஜ் இஷ்யூ இருக்கலாம், டேப்லெட் சாப்பிட்டுங்கன்னு சொல்லி ஒரு 1 week டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்லேயும் ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகலை, ஃபிசியோதெரப்பி வெளியே பண்ணதுலேயும் கிளியர் ஆகலை. எனக்கு அந்த 0 இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நான் இங்கே ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற அந்த வர்மா ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணுற அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் டே எனக்கு நீங்கள் பேசும்போதே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. உங்களுக்கு வந்து ஒரு 80% இமீடியட்டாக கிளியர் ஆகிற மாதிரி 1 monthல ஆக முடியும், பண்ண முடியும்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தீங்க. அந்த அதிலே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வரணும் அப்படிங்கிறது தோணுச்சு. அப்புறம் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு இதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி இருந்தது. நான் இங்கே வர்றது காரணம் என்னன்னா, மேபி அலோபதியில் பார்க்கும்போது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போச்சு. ஓகே. ஸோ அது ஸ்பைனில் ஆப்ரேஷன் பண்ணி நம்ம ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஆப்ரேஷன் பண்ணுற கண்டிஷனில் நான் இங்கே வந்தேன். டோட்டலாகவே வாக் பண்ண முடியாமலும் என்ன இனிஷியலாக நான் என்னோடய பெயின் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறத இங்கே எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்தளவுக்கு சஃபராக இருந்தது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் வர்மா ப்ளஸ் இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month எடுத்திருந்தேன். எடுத்ததுக்கப்புறம் எடுக்கும்போது டெய்லி எடுக்கிறோம். டெய்லி ட்ரீட்மெண்ட்டு பெயின் பேரலாக இருந்தது. பட் அந்த 1 month கழித்து இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு 80-90% வந்து ரெடியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பெயின் டோட்டலாக இல்லை. எனக்கு பெயின் எப்படின்னா பேக் சைடு பெயின் குனியும் போதும் தை பெயினும் வந்து ரொம்ப ரைட் சைடு தையும் பயங்கரமாக இருந்தது. நீங்கள் ரைட் சைடு நர்வ்ஸ் தான் வந்து பல்ஜ் ஆகி நின்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் 1 month ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்குது. எனக்கு என்ன நான் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு இம்பேக்டுக்குள்ளே எந்த பீப்புளும் வந்து வரக்கூடாது. அப்படி சப்போஸ் வந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீங்கள் ஆப்ரேஷன் லெவலுக்கு போக வேண்டியதில்லை, ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த கிளினிக் வந்து ஒரு பெஸ்ட்டு இதாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்னோட அனுபவத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் க்யூர் ஆனதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது இது எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணேன். நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் முறை என்ன அப்படிங்கிறது தெரியாமல் சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறதுன்னா பெஸ்ட்டு நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் என்னால் 100% கொடுக்க முடியும். நன்றி சார். இப்போ 2-wheelerலாம் ஓட்ட முடியுதுங்களா? இப்போ நான் நார்மலாக 2-wheeler பெருசாக ஓட்டுறது இல்லை சார். ஆல்மோஸ்ட் ஒரு 2-wheeler ஸ்டாப் பண்ணி ஒரு 10 yearsக்கு மேலே ஆச்சு. 4-wheeler தான் ஓட்டுறேன். 4-wheeler ஓட்டும்போது இப்போ எனக்கு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் 4-wheeler டிரைவ் பண்ணுறதே ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா டிரைவ் பண்ணும்போது தை பெயின் பயங்கரமாக இருக்கும், பேக் சைடு பெயினும் இருக்கும். ஸோ இப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 1 month ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணும்போது டோட்டலாக எனக்கு அந்த டிரைவ் பண்ணுறதுலேயும் ஒரு கம்ஃபர்ட் தெரியுது. இப்போ என்னோட ஆக்டிவிட்டீஸை அட்லீஸ்ட் நான் பண்ணணும். இப்போ ஒய்ஃப் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்கன்னா நான் பிஸ்னஸில் தான் இருக்கிறேன். பிஸ்னஸில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அதுவும் ஒரு லாஸ்ட் 1 year சிட்டிங் ஜாப் தான். ஸோ அதுலேயும் ஒரு இம்பேக்ட் ஆயிருக்கு. ஸோ இது என்னோட வேலைகளையாவது அட்லீஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும், நான் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிரமாக இருந்தேன். பட் இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. பட் என்ன சொல்கிறது, நான் இது வந்து எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன் சார். கம்ப்ளீட்டாகவே நம்ம ரெடி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. கண்டிப்பாக கட்டாயமாக எனக்கு ஒரு 10 days ஒன்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும். கண்டிப்பாக சார். இல்லை நீங்கள் சொல்கிறத வந்து கரெக்டாக என்ன எல்லாருமே ட்ரீட்மெண்ட் வர்றவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, நீங்கள் சொல்கிற அந்த கைட்லைன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே வந்து
ரெடி ஆகும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் மனுஷனுக்கு வரும் அப்படிங்கிறது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது, வந்தது அப்படின்னா இது ட்ரீட்மெண்ட்டு, இது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத நான் என்னோட அனுபவத்தில் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் உங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவ் நேச்சர். எப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறதே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அதுவே எனக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸை கொடுத்ததுங்க இந்த கேம்பஸில். ஸோ இப்போ நான் இந்த டோட்டலாக முடங்கிட்டு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்னை எழுந்து ஓட வச்சிருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.